எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம மீன் குழம்பு செய்வது எப்படி என்பதை நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த மீன் 1 கிலோ கட்லா மீன் ஒரு 4 பீஸ் பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், பொரிக்கிறதுக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் அந்த மண்தலை வால் கொஞ்சம் உடம்பு கூட வச்சுருக்கோம். இதை வச்சுட்டு ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய், நல்லா செக்கு எண்ணெய் வச்சு அதை நல்லா வதக்கிடணும். என்ன அப்படின்னா அதை வதக்கி போட்டு அரைச்சி அந்த விடுத ஊற்றினா தான் வந்து கொஞ்சம் உரப்பு இல்லாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா உரப்பாக இருந்தால் சாப்பிட முடியாது நம்ம. அதனால் கொஞ்சம் வந்து வெங்காயம் வதக்கி, வெங்காயத்தில் வேறு ஒன்றும் போட வேணாம், எண்ணெயும் கருவேப்பிள்ளையும் மட்டும் போட்டால் போதும். போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 150 கிராம் வெங்காயம்னா போதும். நல்லா வதக்கி விழுத அரைக்கிறதுக்கு. அப்புறம் இந்த புளியை நல்லா பழைய புளியாக இருந்தால் குழம்புக்கு நல்லா இருக்கும். மீன் குழம்புக்கு இதை நல்லா தண்ணியெலாம் அலசி எடுத்துட்டு அப்புறம் ஊற வைக்கணும். ஊற வச்சு இதை நல்லா வதக்கி எடுத்தார். எலுமிச்சம்பழத்துக்கும் நம்ம கொஞ்சம் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் வச்சு ஒரு தக்காளியும் ஒன்று போடணும். அப்போ தான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும். இந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கிட்டு வெங்காயம் வதக்கி எடுத்து அரைக்கும் போது இந்த ஒரு சின்ன வெள்ளைப்பூடை இருந்தால் இந்த ஒரு 4-5 வெள்ளைப்பூடு, பச்சை வெள்ளைப்பூடை போட்டு அதோட சேர்த்து அரைச்சிங்கன்னா குழம்பு நல்லா தித்திப்பாக இருக்கும். அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷமாவது வதங்கணும்ல. ஏன்னா சிம்பிளை வச்சு கொஞ்சம் மிதமான சூட்டில் வதங்கினா தான் நல்லா இருக்கும். இல்லாட்டி ரொம்ப கறியும். அப்புறம் தாளிக்கிறதுக்குலாம் வெங்காயம்லாம் போடாதீங்க, வேணாம், இதுவே போதும். நல்லா வதக்கி எடுத்து இறக்கி வச்சிட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் ஆறணும். இப்போ நம்ம வெங்காயத்தை வதக்கிட்டோம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. வச்சுருவாங்க. எடுத்து நல்லா அதை உதுத்து விட்டு பைப்பு தண்ணி திறந்து கொஞ்சம் லேசாக, அதாவது இந்த கசடுகள்லாம் இருக்குங்களா, ஒரு மாதிரி தூச்சிகள் அதெல்லாம் போகிறது மாதிரி எடுத்து கீழே ஊற்றிட்டு அப்புறம் நம்ம நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கணும். இது ஊறட்டும். அதுக்குள்ளே அது ஆறணும். அதை அரைச்சி அப்புறம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கலாம். இந்த ஜாரு நம்ம வெங்காயம் வதக்கி வச்சுருந்தோம்ல, அந்த வெங்காயம் ஆறிச்சா போதும். இந்த அந்த வெங்காயத்தை போட்டு கண்டியில் எடுக்கணும், கையில் எடுக்கிறேன். போட்டு இந்த உரிச்ச வெள்ளைப்பூடு வச்சுருந்தோம்ல, அந்த வெள்ளைப்பூடு ஒரு சும்மா ஒரு 5 பல்லுன்னா போதும். சின்ன பல்லு 5 பல்லுன்னா போதும். போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிடணும். பச்சை வெள்ளைப்பூடாக போட்டு அரைக்கணும். அப்போ தான் வந்து அது வாசம் நல்லாயிருக்கும். ஸ்டார்ட் பண்ணணும். கடைசியிலேயும் தாளிக்கக்கூடாது. நல்லா செக்கெண்ணெய் ஒரு 100 எண்ணெய் ஊற்றினா போதும். 100க்கும் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எவ்வளோ வேணும் ஊற்றிருக்காங்க போதும். 100க்கு 75 எண்ணெய் ஊற்றுங்க போதும். ரொம்ப எண்ணெய் சேர்த்தாலும் நல்லா இருக்காது சாப்பிட. போதும் 75 எண்ணெய், நல்லெண்ணெய். வேறு எண்ணெயெல்லாம் வேணாம், நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அளவா அது நிறையா நம்ம ஊற்றுறதில்ல, கொஞ்சம் தான் ஊற்றுறோம். கொஞ்சம் போல கடுகு காயவும், எண்ணெய் காயவும் கடுகு, கொஞ்சம் போல் கருவேப்பிலை, இந்த புளி ஊற வச்சிருந்தோம்ல அந்த புளி தண்ணி, இந்த அளவு தக்காளி அதை கரைச்சி வச்சுருக்கேன். அதை உங்கள்கிட்ட கரைக்கிறதுக்காக தக்காளியை வச்சுருக்கேன். நான் தக்காளியை கரைச்சி விட்டேன். இதை வச்சிடலாம் வீட்டில். வச்சுட்டு நம்ம இந்த வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, வெள்ளைப்பூடுங்க போட்டு தண்ணி பிடிச்சிக்கப்புறமா வெந்தயம்லாம் போட்டால் கஷ்டத்தை. வெந்தயம்லாம் போட்டேன். புளியும்
தக்காளி, ஒரு தக்காளி அவ்வளோதான். இந்த வெங்காயம் அரைச்சி வச்சோம்ல, அந்த வெங்காயம் விழுது, வெங்காயம் விழுது நல்லா வலுவலுன்னு அரைச்சிருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் வலுவலுப்பு வெள்ளம் இன்னும் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கப்பா. டம்ளர்லாம் மிளகாப்பொடி போடுறேன். அரைச்சி வச்சிருக்க பொடி இது. நம்மளே மல்லி வத்தல் எல்லாம் வறுத்து வச்சு அரைச்சி வச்சிருக்கோம். நம்ம குழம்புக்கு இந்த பொடி போட்டால் தான் நல்லாயிருக்கும். கடை பொடிகள்லாம் நல்லா இருக்காது. இந்த பொடிகளை கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணால் கூட உரைக்காது, நல்லா இருக்கும் வீட்டு பொடி. நல்லா கொஞ்சம் தாராளமாகவே போடலாம். குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும், நல்லா இருக்கும். அவ்வளோதான் போட்டு உப்பு எங்க கையில் எடுத்து போடுறேன். கையில் போட்டால் தான் அது தெரியும், நிதானம் இருக்கும். ஏன்னா கரண்டியில் போட்டால் தெரியாமல் போயிடும். உப்பு அவ்வளோதான் போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்துனதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் போல் தேங்காய் எடுத்து இவ்வளோ தேங்காய் ஊற்றினா போதும். கொஞ்சம் இவ்வளோ பெரிய சில்லுக்கு ஒரு 4 சில்லு, இவ்வளோ பெரிய சில்லில் 4 சில்லு அரைச்சி வச்சுக்கிறணும். கொஞ்சம் நேரம் கழிச்சு அது கொஞ்சம் வத்தமாக ஊற்றி விட்டுறணும். இந்த குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு பின்னாடி அந்த தேங்காய் அந்த கொஞ்சம் ஒரு 4 சில்லு சொன்னோம்னா அந்த அளவுக்கு எடுத்து வச்சு நல்லா அதை அரைச்சி நல்லா விடுது மாதிரி அரைச்சி அதில் ஊற்றி விட்டுறணும். ஊற்றி விட்டு கொஞ்சம் காஞ்சிருச்சு. அது ஒரு 1/4 மணி நேரமாவது காஞ்சிருக்குல்ல. காஞ்சதுக்கு பின்னாடி குழம்பு நல்லா வத்திருச்சு. கொஞ்சம் இந்த மீன் அந்த கழுவுன மீனெல்லாம் அதில் போட்டு விட்றலாம். நான் எடுத்து அதில் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் நல்லா அடுப்பை நல்லா ஃபுல்லாக வச்சு விட்டு அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் கம்மியாக வச்சோம்னா இதமான சூட்டில் வெந்துச்சுன்னா சரியாக போயிடும். சரி கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. அதை லேசாக அப்படி பரட்டி விட்டு வேக வச்சோம்னா சரியாக போயிடும். சரியாயிருச்சு. இப்போ குழம்பு நல்லா வெந்துருச்சு. குழம்பு நல்லா சுண்டிருச்சு. நல்லா இருக்கும்னா இந்த இவ்வளவு நல்லா கொதன்னு வந்தோடனே இறக்கி வச்சிங்கன்னா சரியாக போயிடும். இந்த கொஞ்சம் இதாக இருந்தாலும் கூட அந்த ஜிம்மிலேயே நல்லா வெந்துடும். அவ்வளோதான், குழம்பு வச்சாச்சு. மீன் குழம்பு நல்லா இருக்கும். நல்லா புளிப்பு உரப்பு கரெக்டாக உங்களுக்கு தக்கனா புளிப்பு உரப்பு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு கரெக்டாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நெஞ்ச கறிக்காது, நல்லா இருக்கும். எண்ணெய் நிறையா ஊற்றலாம், நல்லா இருக்கும் சாப்பிட. இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இந்த மீன் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கீங்க, காணும் எடுத்து வச்சுருக்கோம். அது அப்புறமேட்டு சாப்பிடும்போது பொரிச்சுக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 1 கிலோ மீன் தான், அதுக்கு 3/4 வாசி, இதுக்கு 1/4 வாசி போட்டாச்சு. சரி, ஓகே பாய். சரி சாப்பிட்டு பாருங்க. ஓகே பாய்.